இப்போ சீக்கிரமாக தூங்குனாக்கா, அதிகாலையில சீக்கிரமா எழுந்திருக்கலாம். அதிகாலை நேரங்கிறது ரொம்ப நல்ல நேரம். அவ்வளோ அற்புதமான நேரம். அத நம்ம பயன்படுத்தணும். ஒரு அ அப்படி இருக்கும்போது, அந்த நேரத்தில நம்ம நம்ம என்ன வேலை செஞ்சாலும் சிறப்பா செய்வோம். அதிகாலை நேரம். அத பயன்படுத்தணும் அப்படின்னா, இங்க நெறைய பேரால பயன்படுத்த முடியல. எல்லார்கிட்டயும் அவங்கவங்க நேரம் அவங்ககிட்ட இருக்குது. அத பயன்படுத்த முடியல. அவங்களுக்கு சொந்தமான நேரம் தான். அதையே அவங்களால பயன்படுத்த முடியல. அதுக்கு என்ன தடைன்னா, சீக்கிரமா தூங்கணும். அதுதான் மிகப்பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா 10, 11 மணி வரை ஆயிடுது. நம்ம மொபைல் ஃபோன்லாம் பார்த்தாக்கா, டிவிலாம் பார்த்தா, 9 மணி வரைக்கும் 9 மணிக்கு படுக்கலான்னு பார்த்தா, இன்னும் 1 மணி நேரம், 1 மணி நேரம்னு போயிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது 9 மணிக்கே தூங்கணும் அப்படின்னா, நீங்க பகல்ல மத்தியானம் தூங்காம இருக்கிறது நல்லது. பகல்ல மத்தியானம் தூங்காம இருந்தீங்கன்னா, இரவு சீக்கிரமா தூக்கம் வந்துரும். ஒருவேளை நீங்க பகல்ல மத்தியானம் 1 மணி நேரம் தூங்குனீங்க அப்படின்னா, ஒரு ஒரு இரவு உங்களுக்கு தூக்கம் தாமதமாகும். தூக்கம் வருவது தாமதமாகும். 9 மணிக்கு தூங்கணும்னு நெனச்சா கூட உங்களால முடியாது. ஏன்னா தூக்கங்கிறது நம்ம கையில இல்ல. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, பகல்ல நீங்க கொஞ்சம் கடினமா இல்ல, உழைக்கணும் நெறைய. அதாவது சோர்வு ஏற்படுகிற வரை உழைக்கணும். ஒரு சாயந்திரம் ஆயிடுச்சுன்னா, ஒரு 8 மணி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சோர்வா இருக்கணும். படுத்து தூங்கணும்னு தோணணும். அப்ப அதுக்கேத்தாற் போல பகல் நேரத்தில நல்லா உழைக்கணும். பகல் நேரத்தில நல்லா உழைச்சீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஒரு 8 மணிக்கு கூட இரவு 8 மணிக்கு கூட தூங்கிடலாம். இல்ல 9 மணிக்கு கூட தூங்கலாம். 8 மணிக்கு தூங்குறது இன்னும் நல்லது. 8 மணிக்கு தூங்குனீங்கன்னா, அதிகாலையில நீங்க 2 மணிக்கு, 3 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கலாம். நல்லா தூங்குன மாரியும் இருக்கும். அதிகாலையில எழுந்தா மாரியும் இருக்கும். நம்ம வேலைகளெல்லாம் நம்ம செய்யலாம். அதிகாலையில எழுந்து நம்மளுடைய படிக்கிறதோ அல்லது படிக்கிற பசங்களா இருந்தா படிப்பு, வேலை செய்கிறவர்களா இருந்தா வேலை சம்பந்தமான வேலைகள் எல்லாத்தையும் இந்த அதிகாலை நேரத்தில சிறப்பா செய்து முடிக்கலாம். அது வாழ்க்கை ரொம்ப முன்னேற்றம் அடையும். ஒருத்தருடைய வாழ்க்கை முன்னேறணும் அப்படின்னா, நீங்க இந்த மாரி அதிகாலையில ஒரு 2 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கிற வழக்கம் இருக்கணும். அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தூக்கத்த கெடுத்துக்கக்கூடாது. சீக்கிரமா தூங்கணும். இரவு சீக்கிரமா தூங்குனா, அதிகாலையில உங்களால 2 மணிக்கு மேலலாம் முழிச்சே இருக்க முடியாது. நல்லாவும் தூங்கியிருப்பீங்க. 2, 3 மணிக்கு முழிப்பும் வந்துரும். அப்போ சீக்கிரமா தூங்கணும். அதுதான் இங்க உள்ள சீக்கிரமா எழுந்திருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. சீக்கிரமா தூங்குறது தான் இங்கே கஷ்டமான விஷயம். சீக்கிரமா தூங்கிட்டாலே நீங்க சீக்கிரமா எழுந்திருப்பீங்க. சீக்கிரமா எழுந்திருக்கலையேன்னு கவலைப்படாதீங்க. சீக்கிரமா தூங்க முடியலையேன்னு கவலைப்படுங்க. நம்மளால சீக்கிரமா தூங்க முடியலையே அப்படின்னு கவலைப்படுங்க. அப்போ சீக்கிரமா தூங்கணும் அப்படின்னா, நீங்க பகல் நேரத்தில மத்தியானம் தூங்குகிறவரா இருந்தா அதை தவிர்த்து விடுங்கள். மத்தியான தூக்கத்தை தவிர்த்து விடுங்கள். அதன் பிறகு பகலில் சோம்பேறித்தனமா இல்லாம, நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சீங்கன்னு வச்சுக்கங்க. பகல்ல நீங்க சோம்பேறித்தனமாவே இருக்கக்கூடாது. உங்க வேலையில நீங்க ஓபி அடிக்கிறது அது மாரிலாம் இல்லாம, பகல் நேரத்தில் நீங்கள் உங்கள் வேலையை ஒழுங்காக செய்துவிட்டால், இரவு தானா களைப்பு வந்துவிடும். இரவு 8 மணிக்கு கூட படுக்கலாம். இரவு 8 மணிக்கு படுத்தீங்கன்னா, நைட்டு 2 மணி வரைக்கும் நல்லா அந்த தூக்கத்தையே என்ஜாய் பண்ணலாம். திருப்தியாக எழுந்திருக்கலாம். நன்றாக தூங்கினோம் அப்படிங்கிற ஐயோ! தூக்கத்த கெடுத்துக்கிட்டு நம்ம வேலை செய்யணுமா? தூங்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா தூங்க முடியாத அளவுக்கு நம்முடைய வேலையை நாம் செய்ய வேண்டுமா? கடமை நம்ம தூக்கத்தை கெடுக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவஸ்தைப்பட தேவையில்ல. திருப்தியா தூங்கலாம். 8 மணிக்கு படுத்தீங்கன்னா, அதிகாலையில 2 மணி வரைக்கும் நல்லா திருப்தியா நள்ளிரவு 2 மணின்னு சொல்லலாம் அத. 2 மணி வரைக்கும் நல்ல திருப்தியா தூங்கிட்டு, 2 மணிக்கு, 2:30க்கு அல்லது 3 மணிக்கு இயல்பாவே நீங்க எழுந்திரிச்சுங்க. அதுக்கப்புறம் உங்களால தூக்கமே வராது. அவ்வளோ அற்புதமான நிலை. நம்ம என்னைக்குமே கஷ்டப்படாம ஒரு ஒரு கஷ்டமான விஷயத்த கஷ்டப்படாம செய்யணும். அதிகாலையில 2 மணிக்கு எழுந்துக்கிறது ஒரு கஷ்டமான விஷயம். அந்த கஷ்டமான விஷயத்தையே கஷ்டப்படாம செய்றது தான் இது. ரொம்ப ஈஸியா செய்றது. அதற்குன்னு ஒரு புத்திசாலித்தனமா அந்த உடம்புக்கு உடம்போட இயல்பை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா 8 மணிக்கு தூங்கணும் நைட்டு. 8 மணிக்கு தூங்கணும்னா பகல்ல நல்லா உழைக்கணும். மத்தியானம் தூங்கக்கூடாது. உழைச்சிங்கன்னா சீக்கிரமா 8 மணிக்கு நீங்க தூக்கம் வந்துரும். படுத்த உடனே தூக்கம் வந்துரும். அப்புறம் அதிகாலையில உங்களால முழிச்சிருவீங்க. அதிகாலையில உங்களால தூங்கவே முடியாது 2 மணிக்கெல்லாம். அப்போ இயல்பாவே எழுந்திருக்கணும் அப்படிங்கிறது உங்கள யாராலுமே தடுக்க முடியாது. கஷ்டமே இருக்காது. அதிகாலையில எழுந்துக்கிறது உங்களுக்கு கஷ்டமாவே இருக்காது. இந்த ஃபார்முலா எல்லாமே ஃபார்முலா தான். ஃபார்முலாவ கண்டுபிடிக்கணும். நம்ம எந்த வேலையும் செய்யணும் அப்படின்னாலும் ஈஸியா மாத்தணும் அப்படின்னா, ஃபார்முலாவை கண்டுபிடிக்க வேண்டும். வழிமுறைகளை கண்டுபிடிக்க வேண்டும்.